இருக்கிறது ஒரு ஆட்டு எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் உனக்கு மட்டும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் ஆட் பண்ணியிருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி ரெட் லைன் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஷேக்கர் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் வரும், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வீடியோவை நானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த பிளாஸ்டிங் வீடியோ ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சிடறேன். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஏரோ கிளிக் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதில் 3rd கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக கட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெட் லைன் முன்னாடி வரணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் இருக்கும். ஸ்பீக்கர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா சாங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் இருக்கும், அதனால் நீங்கள் இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்ட வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாட் வரும். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஏரோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் ஆட் பண்ணிடுங்க கடைசி வரலும். ஓகே, இப்போ இமேஜஸே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும் ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக நம்ம இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அதை லாக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கவே இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பீட்மா ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சிசி நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷேக்கர் ப்ரீசெட்டை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் பீட்மா ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி கடைசி வரலும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸில் தவிர ஷேர் ஐகான் இருக்கும். அந்த ஷேர் ஐகானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஷேர் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு இருக்கும், அது வந்து ஃபுல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.